ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு தங்கமே, என்னுடைய அழகான செல்லமே, ஊருடைய வாழ்க்கையை எல்லாம் கெடுத்துவிட்டு ஊரில் இருக்கிறவனுடைய அனைத்து பாவத்தையும் கொட்டிக்கிட்டு ஊரில் இருக்கிறவனுடைய அனைத்து சாபத்தையும் வாங்கிட்டு அடுத்தவனுடைய வாழ்க்கை கெட்டு போகணும், அடுத்தவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீ ஒரு விஷயத்த செய்கிற. உன்னை சொல்லலை, ஒரு நபரை, அது யாருன்னு சொல்கிறேன். நீ ஒரு விஷயத்த செய்கிற, நல்லா இருக்க முடியுமா? நல்லா இருக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அபாண்டமாக ஒரு விஷயத்த சொன்னாலும், அபாண்டமாக ஒரு விஷயத்த பேசினாலும், அபாண்டமாக மற்றவனுக்கு துரோகம் செஞ்சாலும் என்ன ஆகும்? நீ சொல்லு, என்ன ஆகும்? கஷ்டம் வரும், சங்கடங்கள் வரும். நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வரும். ஏன்னா அவன் தான் மற்றவனுடைய வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கானே. அப்போ அதே மாதிரி அவனுக்கு நடந்தால் தானே அது பாவம் புண்ணியம் என்று இருக்கிறது உண்மை, தெய்வம் என்று இருக்கிறது உண்மை. உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது மட்டுமல்லாமல் ஊரில் இருக்கும் அனைவருடைய பாவத்தையும் கொட்டிக்கொண்டு ஒருவன் இத்தனை நாள் நல்லவன் போல நடித்தான். ஆனால் உனக்கு என்னென்ன விஷயத்த செய்யணுமோ அனைத்தையும் செஞ்சான். உன்னுடைய மனதளவில் உன்னை உடைச்சி சுக்கு சுக்காக ஆக்குனான். ஆனால் இப்பொழுது அவனுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கிறது. அவனுடைய பிள்ளை தவறு செய்து விட்டு வந்துட்டு, ஆனால் அதை மறைக்க இப்போது யாரை பற்றியும் பேசுறதில்ல, எந்த வம்புக்கும் போகிறதில்ல, யாருடைய விசேஷத்திற்கும் வர்றதில்லை. கேட்டால் என்ன உன் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குதாமேன்னு கேட்டுருவாங்களோன்னு, ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருமோன்னு எல்லாத்தையும் இப்போ துண்டித்து வைத்திருக்கிறான். அதுவே அவனுடைய வீட்டில் எதுவுமே நடக்காத பொழுது எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு அந்த பெண்ணு, உன் வீட்டில் இப்படி நடந்துச்சுல்ல, இப்படிலாம் இருந்தால் நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படின்னு மற்றவர்களை ஏற்றி விடுவது, மற்றவருடைய வாழ்க்கையை போய் கெடுப்பது. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளால் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துட்டு, அந்த கஷ்டம் வந்தது போகாது, அதை தெரிஞ்சுக்கும். கஷ்டம் வந்தது ஒரு நாள் 2 நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அவனுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுடைய பாவத்தை கொட்டிக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தவறு நடக்கும். அது யாரது தலையில் வந்து விழுந்திருக்கு? அவன் செஞ்ச தவறு அவன் பிள்ளையுடைய தலையில் வந்து விடிஞ்சிருக்கு. அதனால தான் நீ இதை செய்யாத, நீ மற்றவங்கள எதுவும் பேசாத, அது தேவையே இல்லாமல் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் யார் கேட்குறா? எல்லா தவறையும் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காதது மாதிரியும், எந்த விஷயமுமே செய்யாத மாதிரியும், மற்றவனுக்கு எந்த துரோகமும் செய்யாத மாதிரியும் நடந்துக்கிறாங்க. ஆனால் கவலை வரும் பொழுது உணர்வது கிடையாது. நான் அன்னைக்கு செஞ்சேன், அதனால தான் சாமி எனக்கு இது கொடுத்துட்டுன்னு நினைக்கிறது கிடையாது. ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் இப்படி கொடுத்த அப்படின்னு கேட்குறது. என்ன தவறு செய்தீர்களோ அதற்கான தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும். இப்பொழுது அந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்குள் போந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கும் நியாயங்களை தெரிந்து அதை ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் அதை பெரிய விஷயமாக ஆக்கி பிரச்சனையை தூண்டிவிட்டவர்கள் உடைய குடும்பத்தில் அவர்களுடைய பிள்ளைகளாகவே அவர்கள் வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறார்கள். வெளியில் பேசினா ஏதாவது உளறிடுவோமோ அப்படின்னு எல்லா இடத்துக்கும் வருவதை நிப்பாட்டிட்டாங்க. உன்னுடைய உறவில் ஒரு ஆள் காரணம் திருப்பி கேட்டுறக்கூடாதுல்ல. என்னை பற்றி கேட்டியே, உன் குடும்பம் என்ன வேலை செய்யுது, உன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க என்ன வேலை செய்யுதுன்னு யாரும் கேட்டுடக்கூடாது என்பதற்காகவே இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் தவிர்க்கிறாரு. வெளியில் தெரியவே கூடாது, எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது. எப்படித்தான் மறைச்சு வச்சாலும், என்ன விஷயத்த தான் யாரிடமும் சொல்லலைனாலும் நிச்சயமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்தவனுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில எல்லாமே தப்பாக தான் நடக்கும். நிறைய சமயம் நானே சொல்லியிருக்கேன், உன்னிடமே சொல்லியிருக்கேன், எந்த தவறுக்கும் போகாத, அப்படியே யாருடைய வீட்டில் அதெல்லாம் நடந்துச்சுன்னா அதை எப்பொழுதுமே கேட்டுகிட்டே இருக்காது. ஏன்னா உன்னுடைய வீட்டில் நடக்கும்பொழுது அவர்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அதுதான் அங்கே நடந்துருச்சு. எல்லா வீட்லேயும் எல்லா விஷயத்தையும் போய் கேட்டு 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 இப்பொழுது அவனுடைய வீட்டிலேயே நடந்தும் பொழுது வெளியில் சொல்ல முடியாமல்
தான் செய்வது தனக்கு வந்துதானே ஆக வேண்டும். பிள்ளைகள் தலையில் விடியும். சிலர் சொல்வார்கள், ஐயோ அம்மா பேச உங்க பிள்ளையோட தலையில வெடிச்சிட போகுது. அதுதான் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல ஒருவனுக்கு என்ன வேணும்? ஆடி 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 குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அவன் ஒரு பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டினா, அவன் பிள்ளைகள் ஒரு பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டி, குடும்பத்துல இப்ப இருப்பதா வேணாமா, எங்கேயாவது ஓடிடலாமாங்கிற அளவுக்கு வாழ்க்கை இல்லையோ அந்த லெவலுக்கு வந்துட்டு அவனுக்கு. புரியுதா? உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை எதிர்பார்த்தியோ, எந்த விஷயம் நடக்கணும் என்னன்னு எதிர்பார்த்தியோ அது நடக்க போகுது. அடுத்தவனுடைய வீட்டை யோசிச்சு அடுத்தவனுடைய வீட்டுல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கவனோட வாழ்க்கை எப்படி ஆகணும்னு நினைச்ச? நீ மட்டும் இல்ல, அவன் யார் வாழ்க்கையெல்லாம் விளையாண்டானோ அனைவருமே நினைக்கிறது இதுதான். அவனுடைய வீட்டிலையும் தப்பு நடக்கணும். அப்ப அது வெளியே வரும் பொழுது அவன் நல்ல கேள்விலாம் கேட்கணும். இத்தனை பேருடைய சாபமும் இத்தனை பேருடைய குமுறலும் அவனுடைய வீட்டிலும் தவறு நடக்க வச்சிருச்சு. யாருடைய வாழ்க்கையில் எது எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாது. சரியா? அதனால எப்பொழுதுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் யாருக்கு எந்த ஒரு விஷயமும் தப்பா செய்யாம, நல்லதும் செய்ய வேணாம் கெட்டதும் செய்ய வேணாம். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்துக்க வேண்டியதான். அது மாரி இல்லாம அவன் நல்லா இருந்தா பொறாமப்படுறது, அவன் வீடு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே ஊர் முழுக்க தூச்சி, பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொன்னேன் அவன் வீட்டுல இருக்கவங்க சரியில்லைன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக்கி அது மூலியமா சந்தோஷப்படுறது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம்னு இப்பொழுது ஒருவனை சொல்றேன் பத்தியா, அவனுடைய வாழ்க்கையில நடக்கும்போது உனக்கே தெரியும். அப்பொழுது நீயே பயப்படுவா, ஐயோ இனிமே யார்கிட்டயும் அப்படிலாம் பேசக்கூடாது. புரிகிறதா தங்கமே? இது நான் உனக்கு இப்பொழுது சொல்வது, இது மறைமுகமாக வைத்துக்கொள். மறைமுகமாக இருக்கட்டும். நீ இதை யார்கிட்டயும் சொல்லணும், ஐயோ அப்பயே சொன்னாரு சாய், எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாரு, அப்படிலாம் சொல்லவே வேணாம். உனக்கு என் பிள்ளை, என்னோட பிள்ளை நீனு அப்படின்னு நான் சொல்றேன் உன்கிட்ட. அதனால நீ ரகசியமாக வச்சுக்கோ, எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழு, பொறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழு. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் வரும். துரோகங்களோ இனிமேல் கண்ணீரோ தேவையில்லாத குழப்பங்களோ எதுவுமே வராது. நாளுக்கு நாள் இன்பம் என்ற ஒன்று வருமே தவிர துன்பம் என்ற ஒன்று இனி வருவதற்கு வேலையே கிடையாது. நான் இருப்பேன், உனக்காகவே இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யணும், உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான அற்புதத்தை எல்லாம் செய்யணும், உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் என்ற ஒன்றை அமர வைக்க வேண்டும் என்று யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்றா செஞ்சு இனி நான் உன்னை அற்புதமான ஒரு இடத்துல உட்கார வைப்பேன். ஏற்கனவே யோசித்தது இனி செய்ய போகிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நான் உன்னுடைய வாழ்க்கையை மாத்த போறேன்னு சொல்றேன், இதுதான் தப்பு இருக்கா? தப்பே இல்லை. ஆனா நீ நம்ப மாட்டேன், சாய் சொல்றாருன்னா செய்ய மாட்டார் அப்படின்னு. ஆனா அதனாலதான் நான் இப்ப என்ன சொல்றேன், ரொம்ப நாள் நம்ப கட்டி இருந்துக்கும். ஆனா என் பிள்ளைக்கு நான் சிறந்த செய்வேன். ஏன்னா என் பிள்ளை எல்லார் மத்தியிலையும் தலை குனிய வச்சுட்டேன். அதனால என் பிள்ளையோட வாழ்க்கையை இன்பமா வாழ வைப்பேன் என்று நான் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்கிறேன். ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது அவமானப்படுத்தியவனோட வாழ்க்கையிலும் ஒரு அவமானமான விஷயம் நடக்க போகுது. அதை நான் முன்பே சொல்லிவிட்டேன். ஆனால் கூடிய சீக்கிரம் வெளியில் வரும், அவன் தலை குனிவான். அடுத்தது, உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தான், அவனுக்கு மத்தியில் உன்னுடைய தலை நிமிர வைப்பேன். நீ எந்த இடத்தில் தலை குனிந்து அவமானப்பட்டு நின்றாயோ அதே இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையையும் அதே இடத்தில் தலை நிமிர வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை தலை குனிய வைத்தவர்கள் குனிவார்கள், நீ தலை நிமிர்வாய். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம், எவ்வளவு சீக்கிரம் நடக்க போகுது தெரியுமா? இன்னும் உடனே இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும், செய்தி வரும். இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல நிச்சயமா நடக்கும். இதெல்லாம் பேச்சுதான் சாயி, வாழ்க்கையில இதெல்லாம் நீ சொல்றது நடக்காதா? உன் வாழ்க்கையில எது நடக்குதோ, எது நடக்க போகுதோ அதுதான் நான் சொல்றேன். நடக்க இருப்பதை மட்டுமே சொல்கிறேன். இதைதான் நீ நம்புனா நம்பு, நம்பாட்ட இரு, அது உன்னுடைய இஷ்டம்.
அதை நான் யாரிடமும் கட்டாயப்படுத்தி நீ நம்பிதான் ஆகணும், இந்த விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது என்னுடைய பூஜையாக இருந்தாலும் சரி. நீ இந்த நேரத்தில் வியாழக்கிழமைனா எனக்கு பூஜை செய்யணும், எனக்கு தொடர்ந்து பூஜை செய்யணும் சொல்லவே மாட்டேன். என் பிள்ளைங்க என்னை மனசார அப்பா சாயப்பா என்ன போதும் ஓடி வந்துடுவேன். எனக்கு மந்திரமோ பூஜையோ தேவையில்லை. உண்மையான அன்பு, உண்மையான மனதில் அன்பு இருந்தால் மட்டும் போதும். இதை விட வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்? ஒரு அன்பான ஒரு குடும்பம். உன்னுடைய குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பத்தில் தலைவர் யார்? நான். வயதான ஒரு அப்பா தான் ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருப்பார். அந்த இடம் எனக்கு தான். நான் தான் உன்னுடைய குடும்பத்தில் எல்லாம். நீ மனதார நினைப்பது அனைத்தும் நடக்கும். நிச்சயமாக கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது மாறும். சிரி பார்க்கலாம், சிரி. என்னுடைய பிள்ளை தானே, சிரி. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.